அதிக நார்சத்து இரும்பு சத்து கொண்ட திணையை வச்சு இட்லி தோசை தான் செஞ்சுருக்கேன். அந்த இட்லி தோசைக்கு நல்லா சுருக்குன்னு தொட்டுக்கிறது மாதிரி ஒரு சட்னியும் செஞ்சுருக்கேன். வாங்க இது ரெண்டும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் நான் திணையரிசி எடுத்துருக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின திணையரிசி தான். இதுக்கு அரை கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து நான் தோலோடு தான் இந்த தோசைக்கு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கருப்பு உளுந்து பிடிக்கல அப்படின்னா வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி நிறையா அரைக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக ஊற வச்சு நீங்கள் கிரைண்டர்லையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும் காலை சாப்பாட்டுக்கு. எண்ணெயில் அதிகமான தூசி இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அதில் பொக்கு நிறையா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பொக்கு எல்லாம் வெளியாகும். எந்த ஒரு மில்லட்டாக இருந்தாலும் நம்ம 4லேருந்து 5 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சிடணும். நான் இன்றைக்கி சுடுதண்ணியில் ஊற வைக்கிறேன். நான் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் ஊற வச்சேன் அப்படிங்கிறதுனால 5 மணிக்கு ஊற வச்சு 10 மணி போல் நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சோம்னா சீக்கிரம் ஊறிடும். நான் அந்த கருப்பு தோலோடு தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். ஏன்னா கருப்பு தோலில் தான் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கருப்பு தோல் பிடிக்காது அப்படின்னா உளுந்த தனியாக ஊற வச்சு அந்த தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா ஊறிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் அரைச்சி எடுக்கிறப்ப ஐஸ் தண்ணி வச்சு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் அரைப்படும். அதே சமயம் ஹீட் ஆகாது. நீங்கள் அதிக குவான்டிட்டி அப்படின்னா கிரைண்டர்லையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திப்பியாக கையை வச்சு பார்த்தா திப்பியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பதமே கரெக்டான பதம் தான். இந்த அளவுக்கு இட்லிக்கு வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு திக்காக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். நான் தோசை மட்டும் தான் ஊற்ற போகிறேன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இட்லி தோசை ரெண்டுமே சுட்ட போகிறேன் அப்படிங்கிறதுனால தோசை சுடுறப்ப தண்ணி சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு திக்காக நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். நைட்டு நல்லா கரைக்கிறப்பயே உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன். வெயில் காலமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் குளிர்காலமும் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு. நைட்டு ஒரு 10:30 மணி போல் அரைச்சி மூடி வச்சேன். காலையில் ஒரு 8-8:30 மணிக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வருதோ அந்த அளவுக்கு இட்லி தோசை சூப்பராகவே வரும். நார்மல் இட்லி தோசையெல்லாம் தோற்று போயிடும். இந்த மாதிரி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா. இந்த திணை மாவில் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அதிகமாக சுகர் ஸ்பைக் ஆகாது, ஸ்பீடாக ஸ்பைக் ஆகாது. நார்மல் இட்லி தோசை மாதிரி கிளாஸில் இருக்கவங்களும் தாராளமாக இதை சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாமா? கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். அதில் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போடணும். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம், பூண்டு உரித்தது, ஒரு 5 பட்டை மிளகா, உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெயிலேயே பொரித்து எடுத்து இந்த சட்னி அரைச்சாலும் சூப்பராக இருக்கும். பட் நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுவோம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கினாதான் அதை சாப்பிட்றப்ப அந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மில்லட் தோசை இட்லிக்கெல்லாம் தேங்காய் சட்னியை விட கார சட்னி அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இதில் பூண்டு சேர்த்து செய்கிறதுனால நமக்கு எந்த ஒரு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனையெல்லாம் தீந்துடும். நல்லா வதக்கணும். வதக்கிறதுல தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் சட்னியை தாளிக்கலை. நீங்கள் வேணும்னா சட்னி தாளிச்சுக்கலாம். ஏன்னா ஆயிலில் தான் வதக்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் ஆயில் ஊற்றி தாளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. தோசை மாவுக்கு இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தோசை ஊற்றுறதுக்கும் நல்லா வரும். இந்த தோசையெல்லாம் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்மல் அந்த வெள்ளை அரிசி இட்லி தோசையெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. இதில் அவ்வளோ சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு அறிவு வளர்ச்சிக்கு, எலும்பு வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வயசானவங்க மூட்டு வலி அந்த மாதிரிலாம், இடுப்பு வலி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த திணை தோசை இட்லி செஞ்சு கொடுக்கலாம். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் இந்த தோசை இட்லி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் நார்மல் தோசையை விட எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் ஆகாது அந்த வெள்ளை தோசை இட்லி மாதிரி. இது அதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்குமே இது தாராளமாக கொடுக்கலாம். அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கும். இட்லியும் இதில் சுட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் சுட்டேன். உங்களுக்கு அந்த இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ உள்ள சாஃப்டாக இருக்கும்.
நம்ம வெள்ளை தோசை இட்லி திங்கிறது மாதிரி இந்த தோசை இட்லி வந்து நம்ம நிறையாலாம் சாப்பிட முடியாது. ஒரு 2 இட்லி 2 தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். இதோட ஒரு பயிர் வச்சு காலை சாப்பாடை சாப்பிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் ஆயிரும். கண்டிப்பாக நான் சொன்ன அளவில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளை இட்லி மாவு தோசை செஞ்சு சாப்பிடவே மாட்டீங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.